அன்பு உறவுகளே, இன்றும் உலக பொதுமறையாம் திருக்குறளிலிருந்து ஒரு அருமையான குறளும் அதற்குண்டான பொருளும். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை. அதாவது தெய்வத்தை கூட வணங்காமல் தன்னுடைய கணவனே தெய்வம் என்று வாழக்கூடிய ஒரு மனைவியாகப்பட்டவள் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும். இதுதான் இந்த குறளுடைய பொருள். அதாவது தெய்வம் தொழால் என்றால் தெய்வத்தை வணங்காமல் என்ற அர்த்தம். கொழுநன் என்றால் கணவன் என்ற அர்த்தம். அதாவது தெய்வத்தை கூட வணங்காமல் தன்னுடைய கணவனே தெய்வம் என்று, அதாவது இரவு தூங்க போகும்போது தூங்கி காலையில் எழுவோம் அல்லவா, அப்பொழுது தெய்வத்தை வணங்காமல் தன்னுடைய கணவனே தெய்வம் என்று வணங்கக்கூடிய ஒரு மனைவியாகப்பட்டவன் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும். அதாவது அந்த காலத்திலே அப்படி ஒரு வாக்கு. இதைத்தான் நம்மளுடைய வள்ளுவர் அழகான ஒரு 2 அடி குறளிலே சொல்லியிருக்கிறார். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை. திருக்குறளிலே ஏகப்பட்ட உலக நடைமுறைகள், உலக வாழ்வியல் நெறிமுறைகள் வள்ளுவர் நமக்காக தந்திருக்கிறார். நாள்தோறும் அதை நாம் படித்து பயன்பெறுவோம். அதாவது உலகப் பொதுமறையாம் திருக்குறள் அணுவை தொலைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள். பரிமேலழகர் இப்படி சொல்லியிருக்கிறார். ஔவையார் எப்படி சொல்லியிருக்கிறார் என்றால், கடுகை தொலைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள். அதாவது அணுவை தொலைத்து, அணுவை தொலைக்க முடியுமா? அந்த அணுவை தொலைத்து அதிலும் ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள். அதாவது 2 அடியிலே ஒரு செயலை சொல்லி அதற்குண்டான விளக்கத்தை கொடுக்க முடியும் என்றால் அது திருக்குறளில் மட்டும்தான் முடியும். அணுவை தொலைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள். கடுகை தொலைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள். இவை 2ம் திருக்குறளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டை தரக்கூடிய ஒரு குறள். ஆகவே நண்பர்களே, உறவுகளே, எங்களுடைய இந்த சிந்தனைக்களம் என்கின்ற யூடியூப் சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து இதை போன்ற எண்ணற்ற வீடியோக்களை கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.